சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லாம் பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லாம் பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லாம் பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லாம் பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லாம் பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லாம் பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லாம் பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லாம் பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தம்
எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் விடுவாங்க. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் ஆடலும் பாடலும். நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கு தானே. அருமையானவர்களே, வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்து அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் ஆண்டவராய் இயேசுவை யாராவது ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லையானால் ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கையை வாழ்வது தான் தேவ சித்தம் என்பதை வேதத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய பிள்ளை இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் வெற்றியான ஒரு ஆசீர்வாதமான ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ்வது கர்த்தருடைய சித்தம், விருப்பம். ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னா பாருங்கள், எடுங்க 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்லுது. எல்லாரும் 3 யோவான் எடுத்துங்க. 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று இங்கே சொல்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லார். தமிழில் போட்டிருக்கு. ஆங்கிலத்திலே பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அப்போ பாருங்கள், நம்ம செழிப்பாக இருப்பது அப்படின்னா நல்லா ப்ராஸ்பரஸாக நம்ம இருக்கிறது கடவுள் நம்ம கையில் நல்ல பணம் இருக்கிறது நல்ல கடவுளுடைய சித்தம். நல்ல சுகத்தோடு இருப்பது கர்த்தருடைய சித்தம். நல்ல நீடியாகிலோடு இந்த உலகத்தில் வாழ்கிறது கர்த்தருடைய சித்தம். இதெல்லாம் நம்ம பாருங்கள் கர்த்தர் இதெல்லாம் விரும்புகிறார். குறிப்பாக ஆண்டோடைய பிள்ளைகள்கிட்ட ஆண்டோடைய பிள்ளைகள்கிட்ட கண்டிப்பாக பணம் இருக்கணுங்க. நம்ம நல்லா இருக்கிறது, நல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்பது, நல்ல சுகத்தோடு பலத்தோடு நல்ல நீடி ஆயுளோடு வாழ்வது, இதெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு பெரிய சாட்சியாக நம்ம இருக்கிறோம். உலகத்தில் பாருங்கள், அவங்கெல்லாம் பைபிள் படிக்கலை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பைபிளை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்ந்து காட்டுறோம். இப்போ வாழ்ந்து காட்டும் போது என்ன ஆகுது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, அதை மக்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட வரக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நிறையா அந்த மாதிரி சிலர்லாம் உலகத்தில் மக்கள் அப்படி இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு செழிப்பான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதான் கர்த்தருடைய சித்தம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மக்களை பொறுத்தளவு யாரும் பைபிள் படிக்கல, ஆனால் நம்மளை பார்க்குறாங்களே, நம்மளை பார்க்குறதுக்கு நம்ம நல்லா வாழ்ந்து காட்டினா தான் அவங்க இந்த இயேசுவை நம்புகிறாங்க. அவங்க நம்புவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் போகிற இயேசு முதல்ல உங்களை நல்லா வைக்கட்டும், அப்புறம் எங்கிட்ட சொல்லுங்கன்னுவாங்க. அப்போ நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருந்து காட்டினா தான் மக்கள் அவங்களுக்கு புரியும். பாருங்கள், நாங்கள் ஒரு சில காரியங்கள்லாம் வாங்கும்போது நான் யோசிக்கிறதெல்லாம் என்னென்னா, நம்ம வாங்க இன்னும் மக்கள் நம்ம விசுவாசிலாம் வாங்குவாங்க. அவங்க நல்லா இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். நம்ம விரும்புகிறது, நாங்கள் விரும்புறது மட்டும் இல்லாமல் நீங்களும் விரும்பி அதை வாங்குறதா அது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை இல்லையா?
நம்முடைய மனது கொஞ்சம் விசாலமானோம். அந்த பழைய காரியங்களே இது இருந்தால் போதும், அது இருந்தால் போதும், சும்மா ஒரு குடிசை வீட்டில் இருந்துருவான், சும்மா அந்த அப்படி இருந்துருவோம் இப்படி இருந்துருவோம் கிடையாது. கர்த்தர் சொல்கிறாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியாக உன்னை குறித்து என்னது என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய நினைவுகள் உயர்ந்ததாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். இப்போ பெரிய திட்டங்களை தேவன் நம்ம வச்சுட்டு நம்மளே சின்ன சின்ன காரியங்களே பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. நல்ல பெரிய காரியங்களுக்காக நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் அவைகளை ஆசீர்வதிக்கிறார். எடுங்க நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எடுத்துக்கிட்டீங்களா? 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து நம்ம மேலே வந்தாவே என்ன இருது அப்படின்னா, அவர் கர்த்தரினுடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் எது அப்படின்னா, ஐஸ்வர்யம் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். சிலர்லாம் என்ன சொல்கிறாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா அப்படியே ஜெபம் பண்ணிட்டு போயிட வேண்டியதான், அதுதான் ஆசீர்வாதம். ஜெபம் பண்ணணும், வேதத்தை படிக்கணும், நல்ல பாருங்க ஆண்டோடைய ஆராதனையில் நல்லா கலந்துக்கிட்டு கர்த்தரை நல்லா துதிக்கணும், பாடணும், இதோட போயிடக்கூடாது. நான் சொல்கிறாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார். ஒரு தேவனுடைய பிள்ளை மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அதுதான் செழிப்பு. அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆசீர்வாதன்றது வந்து ஏதோ இன்றைக்கி ரசிக்கப்பட்டு நாளைக்கு பரலோகத்தில் போய் சேர்ந்துறான்றதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. இல்லைங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து காட்டணும், அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதுக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தில் ஆற்றலையும் அவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய அனுகூலத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் என்னது? கர்த்தருடைய ஆற்றல், அவருடைய அபிஷேகம். நமக்கு நல்ல ஆற்றலை அவருடைய ஆற்றல் நமக்கே கொடுக்குறாரு, நல்ல அவருடைய அபிஷேகத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. அனுகூலங்கள், வாய்ப்புகளை தேவன் திறந்து கொடுக்கிறார். வாய்ப்புகளை தேவன் திறந்து கொடுக்கிறார். நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு செய்யுங்கன்னா தேவன் அவைகள் எல்லாவற்றையும் திறந்து கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ தேவனுடைய பிள்ளையிலே இந்த நாட்களில் அங்கே சொல்கிறார், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும் ஒரு மனுஷன் மேலே இருந்தால் கண்டிப்பாக அந்த மனுஷன் கையில் பணம் இருக்கும், செழிப்பு இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுது பாருங்கள், வந்து இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர் நல்ல ஒரு வேலையை கொடுக்குறாரா, தொழிலை கொடுக்குறாரா, என்னென்ன இந்த மாதிரி கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த எல்லா விதத்துக்கும் செய்வதற்கான திறமைகளையும் அதுக்கான அனுகூலத்தையும் தேவன் வந்து திறந்து கொடுக்கிறார். பாருங்க, ஆனால் நீங்கள் வந்து கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேலையை கூட்டார்னு சொல்லும்போது நல்ல வேலையை உண்மை உத்தமாக நம்ம செய்யும் போதே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். சிலருக்கெல்லாம் வேலை செய்கிறதே பிடிக்க மாட்டுது. பாருங்கள், பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதோ பிறந்துட்டோம், இந்த வயிற்று பொழப்புக்கு ஏதோ ஒரு வேலையை செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடணும், காலத்தை நடத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் வெறும் வயிற்று பொழப்புக்காக வந்து நாம் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுதான் நம்முடைய திட்டம் கிடையாது. கடவுள் அந்த மாதிரி நம்மளை உருவாக்கலை. அப்போ வந்து வாழும்படியாக தேவன் வந்து நம்மளை பாருங்கள், குறிப்பாக ஆதாம் எடுத்துக்கங்க, ஆதாமை உருவாக்கும் போது அவனுடைய வயிற்று பொழப்புக்காக அவனுக்கு வேலையை கொடுக்கல, எல்லாத்தையும் உருவாக்கிட்டார். பாருங்கள், எல்லாம் வந்து எல்லாமே தோட்டம் பாருங்கள், ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார், இந்த உலகத்தை எல்லாம் உருவாக்கிட்டார், மரம் செடி கொடி பாருங்கள் கனி எல்லாம் அவனுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும், பொன் முதற்கொண்டு பாருங்கள் தங்கம் முதற்கொண்டு எல்லாத்தையும் கர்த்தர் உருவாக்கிட்டார். அவ்வளோத்துக்கு உருவாக்கின பிறகு தான் கடைசியாக யாரை உருவாக்குறாரு, மனுஷனை உருவாக்குறாரு. உருவாக்கி அவனை கொண்டு தோட்டத்தில் வைக்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவனை கூட்டு போய் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார், வேலையை கொடுக்குறாரு. அப்போ எல்லா விதமான நன்மைகளையும் அவனுக்கு கொடுத்த பிறகு தான் வேலையை கொடுத்தாரே தவிர ஒன்றுமே இல்லைப்பா நீ வேலை பார்த்து சாப்பிட்டுக்கோ அப்படின்லாம் செய்யலை. ஆனால் எப்போ வந்து ஆதாம் பாவம் செய்தானோ அப்போது அவன் வேலை செஞ்சால் தான் சாப்பிடன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டான். ஏன்னா அந்த பூமி அவனுக்கு என்ன பண்ணுது, வேதம் சொல்லுது, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், உனக்கு முள்ளும் குறுக்கும் என்ன செய்யும் முளைப்பிக்கும் அப்படின்னு. அப்போ வேலை வந்து என்ன ஆயிடுச்சு, கஷ்டமாயிருச்சு. அதனால இன்றைக்கி பாருங்கள், மக்களுக்கு வேலை செய்யும் போது 1008 களவாணித்தனம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கடவுள் அற்புதமான திறமைகளையும் அந்த ஆற்றலையும் அந்த அபிஷேகத்தையும் விலையேற பெற்ற அவனுக்குள்ள கடவுள் பெரிய பெரிய தாளந்துகளை உள்ளே வச்சுருக்கார் இல்லையா? அப்போ எதுக்காக நம்ம மனுஷனுக்கு தேவனுடைய பிள்ளைகள் வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், நம்மளை கர்த்தர் இந்த உலகத்தில் பிறக்க செய்தனுடைய திட்டம் அதெல்லாம் நிறைவேறுகிறது வேலை செய்யும்போது. பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் பாஸ்டாக இருக்கிறதுனால மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு வேலை டீச்சராக இருக்கலாம், நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு செய்கிற காரியங்கள் செய்கிறீங்க. ஆனால் கடவுள் உங்களை வச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். அநேகர் உங்கள் மூலமாக வாழ்வடைகிறார்கள். உங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குது, உங்களுக்குள்ள கடவுள் வந்து ஒரு சில அபிஷேகத்தை தேவன் வச்சுருக்கிறாரு. அப்போ வேலை செய்யும் போது
எப்படி இருக்கணும்? நல்லா சந்தோஷமாக வேலை செய்யணும். ஏன்னா மக்களுக்கு வேலை செய்கிறதுக்கு பிடிக்கல, என்ன செய்கிறாங்கன்னே தெரியல. ஆனால் நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் நம்மளை தேவன் ஒரு உன்னதமான நோக்கத்துக்கென்று வைத்திருக்கிறார். நம்மளை குறித்து தேவன் ஒரு வேலையை உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா அந்த வேலை மூலமாக இன்னும் பல ஆயிரமான மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த நோக்கத்தோடு அந்த திட்டத்தோடு நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க. ஏன்னா வேலை செய்கிறதுக்கு ரொம்ப பேருக்கு பிடிக்க மாட்டுது, என்ன செய்கிறாங்கன்னே தெரியல, ஆனால் ஒரு இதில் இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், வேலையை நம்ம உண்மை உத்தமாக செய்யும்போது அதுக்கான பலனை ஒருவேளை அரசாங்கமோ அல்லது நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கூலோ அல்லது ஒருவேளை பேங்க்கோ எது கொடுக்குதா இல்லையாங்க, கர்த்தர் நிச்சயமாக அதுக்கான ரிவார்டை உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா உங்களை தேவன் அந்த உலகத்தில் எதை செய்ய வேண்டும் என்று திட்டமிடாத நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்கான அந்த ஞானம், அந்த அறிவு, அந்த பேலன்ஸ், சுகம் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சரியா? அப்போ வேலை ஒரு வயிற்று பொழப்புக்காக நம்ம வேலை செய்யலை. எதுக்கு செய்கிறோம்? நம்ம உண்மையாக உத்தமாக செய்யும்போது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமம் மகிமைப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அப்போ வெறும் வயிற்று பொழப்புக்காக நான் வேலை செய்ய போல, என்னை கர்த்தர் அந்த உலகத்தில் எந்த நோக்கத்துக்காக திட்டத்துக்காக வைத்தாரோ அதை நான் செய்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் அறிந்து வேலை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நம்ம தேவன் ஆதாமுக்கு வேலையை கொடுத்த போது அவனை ஒரு தெய்வீகமான ஒரு அழைப்போடு அவனை அழைத்தார். இந்த வேலையை நீ செய்யணும். என்ன வேலை? அந்த தோட்டத்தையும் பண்படுத்தவும் காத்து கொள்வதுதான் ஆதாமுடைய அழைப்பு. அதுதான் அவனுடைய கையில் கொடுத்த பொறுப்பு. அப்போ நம்ம பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே ஒரு அழைப்பை தேவன் கொடுத்தார். அந்த அழைப்பில் அடங்கியிருக்கிறது பாருங்கள், ஆதாமுக்கு அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவனை ஆசீர்வதித்தார். எடுங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அங்கே 26ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணியும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவசந்துகளை ஆண்டுகள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நல்லா கவனிங்க, நாம் பழுகுவது பெருகுவது கர்த்தருடைய சித்தம். நம்ம நல்லா பழுகுவது பெருகுவது. அதனால தான் பாருங்கள், ஆதாம் பாவம் செய்கிறதுக்கு முன்னாலே இந்த ஆசீர்வாதங்களை அவன் கொடுத்தாரு, பழுகி பெருகணும். ஆனால் பாவம் செஞ்ச பிறகும் கூட அவர் கொடுத்த அந்த திட்டம், ஆதாமுடைய வாழ்க்கையில் கொடுத்த திட்டம், அந்த பழுகி பெருகுவது நிற்கலை. அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் இத்தனை 1000 கோடி மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? அந்த பழுகுவது பெருகுவது அது ஒரு பெரிய கடவுளுடைய அந்த ஒரு சித்தம், அதோடைய பெரிய ஒரு அழைப்பாக கர்த்தரவனை அழைத்து கொண்டு அதை செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். எல்லாத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக அவனுக்கு ஒரு அவனுடைய அழைப்பாக இருந்தது. எல்லாத்தையும் அவனால் அடக்க முடியும். புலி, சிங்கம், கரடி, புலி, சிங்கம் எல்லாம் எதுவா, எவ்வளோ பெரிய பறவைகளா, நீர்வாழ் ஜந்துகளா, எல்லாவற்றையும் அவனால் என்ன பண்ண முடியும்? அடக்கி ஆளக்கூடிய மனுஷனாக அவன் இருக்கிறான். அப்போ அது அவனுடைய அழைப்பில் அது ஒன்று பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தேவன் நமது சாயாவும் நமது சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குமா நாங்கள் சிருஷ்டிக்கிறார் இல்லையா? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பாருங்கள் எப்படி சிருஷ்டிக்கிறார் பாருங்கள். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி என்ன பண்ணுங்க, அதை 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 பாருங்கள், கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவசந்துகளை ஆண்டுகொள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு அழைப்பை தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார். எல்லாத்தையும் அவனால் ஆண்டு கொள்ள முடியும். எது வேணாலும் இவன் சொல்கிறத கேட்கும். ஏன் கேட்கும்? கர்த்தர் அவனை அந்த நோக்கத்துக்காக அந்த உலகத்தில் பிறக்க வச்சார். இவ்வளவு விஷயங்கள் இந்த உலகத்தில் இருந்தால் கூட, எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருந்தா கூட, பெரிய பெரிய மிருகங்களாம் இவனோட பெரிய யானைலாம் நிற்கிது, இவனோட கொடூரமான சிங்கம் இருக்குது, எல்லானமும் இருக்குது, என்னென்ன மிருகங்கள் இருக்குது, பெரிய பெரிய திமிங்கலங்கள் இருக்குது, பெரிய பெரிய முதலைகள் எல்லாமே இருக்குதுன்னு வச்சுங்க. ஆனால் இவையெல்லாம் இருந்தால் கூட இவனால் என்ன பண்ண முடியும்? அந்த ஆளுகை செய்ய முடியும். ஏன் ஆளுகை செய்ய முடியும்? இவனுக்கு ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை, ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை, அந்த அழைப்பை தேவன் ஆதாமுக்கு என்று கொடுத்தார். அப்போ நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை எல்லாரும் பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் அப்படி அதை செய்கிறது மட்டும் இல்லாமல் அவனை ஆசீர்வதிக்கப்படும்படி அழைத்தார். பாருங்கள், அவனை
சொல்கிறாரு என்னது, அவனை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கும்போது அந்த கடைசி பதி பாருங்களேன், சகல சிவந்த ஆண்டுகள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் என்ன பண்ணார், ஆதாமையும் அவனுடைய பாருங்கள், அவன் மேலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படும்படி தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காராம், அழைத்திருக்கிறார். எடுங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் பாருங்கள், நான் வாசிக்கிறேன். தீமைக்கு தீமையும் உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து என்ன செய்யுங்க, ஆசீர்வதியுங்கள். நம்மளை தேவன் எதுக்கு அழைத்தார் என்பதை குறித்து இங்கே பேதுரு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, தீமைக்கு தீமையையும் உதாசீனத்தையும் சரி கட்டாமல். எப்படி பாருங்கள், தீமைக்கு ஒரு ஆள் தீமை செய்கிறா, உங்களுக்கு ஏதோ என்னமோ சில நீங்கள் நல்லதான் செய்கிறீங்க, ஆனால் அந்த ஆள் உங்களுக்கு பதிலுக்கு தீமை செய்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இவன் தீமை செஞ்சுட்டானே அப்படின்றதுக்கு பதிலாக நான் அவனுக்காக தீமை செய்ய போகிறேன், போ என்னை கெடுத்துட்டான்ல, அதுக்கு பதிலாக நான் அவனை கெடுக்க போகிறேன் அப்படி எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் சொல்கிறாரு. தீமைக்கு தீமையும் உதாசீனத்தையும். சில நேரங்களில் பாருங்கள், நம்ம ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருந்திருப்போம், ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்போம், ஒரு மாதிரி ஒன்றும் இல்லாமலாம் இருந்திருப்போம். ஆனால் நான் சொல்கிறேன், அன்னைக்கு சில ஆட்கள் நம்மளை உதாசீனப்படுத்தியிருப்பாங்க, ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக நடத்துவாங்க. இவங்க ஒரு மாதிரி கையில் பணம் காசு இருந்துச்சுன்னா ஒரு மதிப்பு இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி மதித்திடுவாங்க, அப்படிலாம் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறனால நம்ம ஒரு நாள் அதை நினச்சிக்கிட்டு ஒரு நாள் இவங்க தானே நம்மளை இப்படி பண்ணாங்க, நம்மளும் பதிலுக்கு பண்ணுவோம். அப்படி நீங்கள் பண்ண வேண்டாம் என்று இங்கே பேதுரு சொல்லுற பார்க்குறோம். என்ன சொல்கிறாரு, சரி பாருங்கள், நீங்கள் அங்கே சொல்கிறார் பாருங்கள், உதாசீனத்தையும் என்னது சரி கட்டாமல் அதுக்கு பதிலாக ஒருத்தர் உங்களை கேவலமாக பேசிட்டாரு, கேவலமாக நடத்திட்டாருன்றனால நீங்கள் போய் அவங்க பதிலாக நீங்கள் அது மாதிரி செய்யாமல் சரி கட்டாமல் நீங்கள் என்னதுங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. நீங்கள் எதுக்கு அழைக்கப்படுறீங்க தெரியுமா? உங்களுடைய அழைப்பு என்ன தெரியுமா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாருமே எதுக்கு அழைக்கப்பட்டவங்களா? ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள். யாருடைய ஆசீர்வாதம்? வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கும்படி ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள். நம்ம இப்போ என்ன பண்ணணுமா, ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணுமா, மற்றவர்களை ஆசீர்வதிக்கணுமா. என்ன சொல்கிறாரு, ஒன்றும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், ரெண்டாவது நீங்கள் அநேகரை ஆசீர்வதிங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, நீங்கள் மற்றவங்களை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் உங்கள் மூலமாக இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவது தான் கர்த்தருடைய சித்தம். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரா, நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அதனால தான் வேலை செய்கிற இடங்களில் சில நேரங்களில் பாருங்கள், நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். நல்லா கவனிங்க, அப்படிப்பட்ட ஆள்களை கூட நீங்கள் சொல்லுங்கள், நீ என்னை ஆசீர்வதிக்க போகிறது கிடையாது, நீ போட்டிருக்க திட்டம்னாலேயோ இது செய்கிறனாலேயோ நீ ஆசீர்வதிக்க வரப்போதில்ல. ஏன் ஆசீர்வாதம் எங்கே போகிறப்போது? வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுடைய கரத்திலிருந்து என்னுடைய ஆசீர்வாதம் வரப்போகிறது. அதனால் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து என்ன பண்ணுங்க, மற்றவங்களை ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆசீர்வதிங்க. ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க. நம்முடைய அழைப்பு எதுனா, ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய அழைப்பே அதுதான். அதான் பாருங்கள், எடுங்க ஒரு பதிப்போம். அப்போ மனிதன் தான் அழைப்பை புரிந்து கொண்டாலே அவன் நல்லா வேலை செய்வான். நம்ம வேலை செய்கிறோமா, நான் செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் வேலை செய்கிற நிமித்தம் 4 பேருக்கு நல்லது. நீங்கள் பாருங்கள், எத்தனையோ இடங்களில் விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணால் பாருங்கள், விவசாயிகள் என்ன 100 மட்டுமே சாப்பிட போகிறாங்க கிடையாது இல்லையா? ஒரு 10 மூட்டை வருஷத்துக்கு ஒரு மூட்டை அப்படின்னு வச்சுங்களேன். அப்படின்னா கணக்கு. எங்கள் வீட்டிலலாம் அந்த மாதிரி செய்வாங்க. எனக்கு அது கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஒரு மாதத்துக்கு ஒரு மூட்டை இதை அவியல் போட்டு அதை கொண்டு போய் மில்லெல்லாம் அரைச்சிட்டு கொண்டு வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்போ ஒரு மூட்டை அப்படின்னா ஒரு 10 மூட்டை ஒரு 15 மூட்டை இருந்தாவே போதும் ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னு ஒரு வருஷத்துக்கே. ஆனால் விலையுது 50 மூட்டை. இவங்க வேலை செஞ்சு யாரோ ஒருத்தருக்கு என்ன பண்ணுறாங்க, விற்பனை செஞ்சு அவங்க சாப்பிட்றாங்க இல்லையா? அதெல்லாம் அப்படி தான் நடக்குது. அப்போ யார் விதைச்சா யார் அறுவடை செஞ்சானே தெரியாத ஆட்கள் அவங்க மூலம் வந்த அந்த பலனை யாரோ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அனுபவிக்கிறாங்க இல்லையா? ஒரு பெரிய விஷயந்தான். பணம் கொடுத்தலாம் வாங்கினாலும் கூட அனுபவிக்கிறாங்க. ஆனால் ஒன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அந்த வேலையிலே நான் விதைச்சி நான் அறுவடை பண்ணதை இன்றைக்கி இவ்வளோ பேர்
என்ன பண்ணுறாங்க, நல்லா சாப்பிட்றாங்களே என்று நினைக்கும் போதே கண்டிப்பாகவே ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்லையா? அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அந்த வேலையை நல்லா செய்வாங்க. வேலைக்கு போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, வேலை செய்யும் போது இவன் செய்கிறான், அவன் செய்கிறான், இவன் செய்யலை விடுங்க. நீங்கள் உண்மையாக செய்ய ஆரம்பிச்சிங்கனாவே கண்டிப்பாக அதுக்கான ஒரு ரிவார்டு, அதுக்கான ஒரு பலனை நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். யார் பார்த்தாலும் பார்க்கலைனாலும் உங்களை தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அநேகர் வந்து பாருங்கள், வேலை செய்கிறது 4 பேர் பார்க்குற நேரம் ஒரு மாதிரி செய்கிறது, பார்க்காத ஒரு நேரம் செய்கிறது. இதுதான் அநேகருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்கும். சில கொத்தனார்களை பார்த்துருக்கீங்களா? நல்லா வேலை செய்கிற கொத்தனார் உண்மையில் நல்லா சொந்த வீடு கட்டியிருப்பார். சில கொத்தனார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு அவன் குடிச்சில் உட்காந்துருப்பான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம வீடு கட்டும் போதே அவனுக்கு வந்து என்ன புத்தி இருக்குன்னா, இந்த ஒரு உண்மையே இருக்காது, இந்த வேலையை எத்தனை நாளைக்கு கட்டலாம், இந்த செவரை வந்து ஒரு 4 நாள் கட்டினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு கட்டிகிட்டு இருப்பான் அவன். அப்படி இருக்கும்போது பாருங்கள், அவனை கடவுளை ஆசீர்வதிக்க முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையில் உண்மையாக உத்தமமாக நீங்கள் செய்யும்போது அந்த வேலைக்கான அதுக்கான அந்த பலனை கர்த்தர் கொடுப்பார். அவர் நம்முடைய எஜமானர், அவர் நம்முடைய முதலாளியாக இருக்கிறார், அவர் பார்க்குறார்ன்ற, அவர் நம்முடைய அதிகாரியாக இருக்கிறார்ன்ற அந்த நோக்கத்தில் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வேலையை சந்தோஷமாக நம்ம செய்வோம். அப்படி செய்யும்போது என்ன நடக்குது, அங்கே மனிதன் தன்னுடைய அழைப்பை புரிந்து கொண்டு பாருங்கள், வேலை செய்கிற விதமே என்ன இருக்குது, மாறிடும். கர்த்தர் என்னை இதுக்காக தான் வேலைக்கு வச்சுருக்கிறாரு, நான் இந்த வேலையை சந்தோஷமாக செய்கிறேன். ஒருவேளை ஒரு டாக்டராக இருக்கிறாங்க, ஒருவேளை ஒரு நர்ஸாக இருக்கிறாங்க, இல்லை ஒரு டீச்சராக இருக்கிறாங்க, இல்லை பேங்க்கில் இருக்கிறாங்க, இல்லை ஆஃபீஸில் ஏதோ உங்களை சார்ந்த ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இருக்குது, உங்களை நம்பி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இடத்துல உண்மையாக உத்தமமாக செய்யும்போது கண்டிப்பாங்க நீங்கள் செய்கிறத கடவுளுடைய சித்தத்தை அங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் கடவுளுடைய திட்டத்தினுடைய நிறைவேற்றுறீங்க. ஏன்னா கடவுள் உங்களை இந்த உலகத்தில் பிறக்க செய்வதுடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தே ஆவார். மற்றவன் பார்க்குறான், பார்க்கல, இவன் வேலை செய்யலாம், இவன் வேலை செய்யலை, இந்த அம்மா வேலை செய்யலை, தூக்கி போடுங்க. ஆனால் நீங்கள் என்னைய கர்த்தர் இந்த நோக்கத்துக்காக அந்த உலகத்தில் பிறக்க வைத்திருக்காருன்ற அந்த அடிப்படையில் உண்மையாக உத்தமான அந்த வேலையை செய்யும்போது அங்கே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். தேவ திட்டத்தை என்ன பண்ணுறோம், நிறைவேற்றுகிறோம். ஆதியாகமம் 1:22 சொல்கிறாரு, என்ன செய்கிறாரு, அவர் ஆண்டு கொள்ளும்படி சொல்கிறார். அவன் எல்லாத்தையும் போய் சொல்கிறான், ஆடு மாடு கழுத குதிரை எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறான். பாருங்கள், ஆண்டு கொள்ளுகிறான். நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான காரியம் தான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் தேவன் ஆதாமை மாத்திரமல்லாமல் ஆபிரகாமுடைய வாழ்க்கை எடுங்க, அவனை அழைத்து கொண்டு வரார். அழைக்கும் போதே அவனை ஆசீர்வதிக்கும்படியே அழைக்கிறார். அவனுடைய அழைப்பு எதுக்குன்னா ஆசீர்வதிக்கப்படும் படி. எடுங்க ஆதியாகமம் 1 சீக்கிரம் எடுங்க, 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்குறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஒரு சாதாரணமான ஒரு அஞ்ஞான குடும்பத்தை சேர்ந்தவன், இவனுக்கும் யெகோவா தேவனுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஆளை கூப்பிட்றாரு. ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்ட்டார். அவன் பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நம்ம இங்கே வந்துட்டு இன்றைக்கி அநேகர் பாருங்கள், நம்ம கூட ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேருந்து நம்ம வந்தோம். ஆபிரகாமை மாதிரி நம்மளை தேவன் அழைத்து கொண்டு வந்தார் இல்லையா? நீ போனோன்னே நம்மளும் ஒரு நாள் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்துட்டோம் இல்லையா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தோம் இல்லையா? அப்படி வரும்போது அவர் சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இங்கிலீஷில் த கிரேட் நேஷன், பெரிய தேசமாக்குவேன்றார். என்ன சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்றார். இவன் என்னை பெரிய ஜாதியாக்குன்னு சொல்லி கேட்டானா? கேட்கவே இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக ஆக்குவேன், அதுக்கு தான் உன்னை அழைச்சிருக்கிறேன். உன்னை ஏன் எந்த நோக்கத்துக்கு அழைச்சிருக்கேன், அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படி சொல்கிறார். பாருங்க, அழைத்திருக்கிறேன். அப்படி சொல்கிறாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை உலகம் அறிகிற அளவுக்கு நான் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. ஆச்சரியமாக இருக்குது. ஆபிரகாமுக்கு தெரியாத ஆளே கிடையாது. ஆபிரகாமுடைய பேரை உடைய எத்தனையோ அதிகாரிகள், அதிபர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க பாருங்கள். எத்தனையோ பேருக்கு இவருடைய பேரை வச்சுருக்கிறாங்க. ஆபிரகாம்னு சொன்னீங்கன்னா ஒரு 100 ஆபிரகாம் ஒன்றா திரும்பலாம். அந்த மாதிரிலாம் ஒரு சர்ச்சுக்குள்ளே பெரிய சபைக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஆபிரகாம் இல்லாத சபையே இருக்காது, அவ்வளோ ஆபிரகாம் இருக்கும் இல்லையா? கர்த்தர் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, உன்னை நான்
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய், அதுதான் அவருடைய அழைப்பு. நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறதா நம்மளை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பாருங்கள், அடுத்து சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அடுத்த வசனத்தில் அங்கே பாருங்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன். உன்னை யாராவது ஆசீர்வதிச்சாங்கன்னா அவனை நான் ஆசீர்வதிப்பேன். உனக்கு விரோதமாக உன்னை சபிச்சான்னா என்னது, உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் சொல்கிறாரு. உனக்கு விரோதமாக உன்னை யாராவது சபிச்சான்னா நானே உனக்கு விரோதமாக இனிமேல் அவனை சபிச்சிருவேன்றார். எப்படி பாருங்கள், அவன் உன்னையே சபிக்கல, அவன் என்னையவே சபிக்கிறான். அப்போ அவனை நான் பதிலுக்கு சபிக்கிற நிலைமை ஆகிடும். சொல்கிறாரு பாருங்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாம் மூலமாக, ஆபிரகாமை பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஆள், 75 வயசுக்கிட்ட அவன் வர்றான் ஆண்டவர்கிட்ட. அவனுடைய மனைவி வர்றாங்க. வந்தால் பிள்ளையே கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் 12ஆம் அதிகாரத்தில் காசே கிடையாது கையில், ரொம்ப ஏழை. 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாம் என்ன போட்டிருக்கு, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆசையுடைய சீமானாக இருந்தான். கர்த்தர் ஏன் அழைத்து கொண்டு வந்தார்? ஏழையாக இருந்த மனுஷனை எப்படி பணக்காரனாக எப்படி கொண்டு வர்றாரு? இவனை பெரிய ஐஸ்வர்யவனாக மாற்றுறாருங்க. ஒரே கொஞ்ச நேரத்தில் ஆக்கிறார், கொஞ்சம் நாள்லேயே ஆக்கிட்டார். ஒரு பெரிய ஐஸ்வர்யவனாக மாறுறான். வேதம் சொல்லுது பாருங்க, அங்கே ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணும் உடைய ஆசையுடைய சீமானாக இருந்தான். ஏழையாக இருந்த மனுஷனை தேவன் ஐஸ்வர்யவனாக்கும்படி அவனை அழைத்து கொண்டு வந்தார். சரி, இப்போ அவனுக்கு பணம்லாம் வந்துருச்சு. வந்த பிறகு அடுத்து பாருங்களேன், ஆனால் பிள்ளை இல்லை. பணம் சொத்து பத்து எல்லாமே இருக்குது, ஆனால் கடைசியாக பாருங்கள், அதை அனுபவிக்கிறதுக்கு பிள்ளை இல்லைன்னா எவ்வளோ வேதனையாக இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள் என்னாச்சு. 15ஆம் அதிகாரம் எடுங்க. 15ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரத்தில் மெல்கிசேதேக்கு சாலமீன் ராஜா மெல்கிசேதேக்கு சந்திக்கிறான். அங்கே அவனை ஆசீர்வதிக்கிறான். அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து, திராட்சை ரசத்தையும் கொடுத்து அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அந்த இடத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் தசமபாகம் கொடுக்குறான், அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிச்சுட்டு சொல்கிறான், சரி எனக்கு தான் பணம் இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாமே இருக்கே, ஆனால் எனக்கு பிள்ளை இல்லையே, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப ஒரு விரக்தி அவனுக்குள்ள பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 15:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராய் ஆண்டவரே, அடியானுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கோவரனாய் இந்த எலேசேர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறான் என்றான். சொல்கிறார் என்னதுன்னா, ஆமாம் நீங்கள் என்னத்தை கொடுத்துட்டீங்க? பணத்தை கொடுத்துட்டீங்க, ரைட்டு. ஆனால் பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தை அந்த சொத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பிள்ளையை கொடுக்கலையே ஆண்டவரே அப்படின்றான். சொல்கிறான், அவனே ஒரு ஆன்சருன்னு சொல்கிறான். என் வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவன் யார்? எலேசேர். அவனை நான் என் பிள்ளையை எடுத்துக்கிறேன்றான். கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள், பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திரஸ்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பார்ப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனமாக இருக்கும் என்றார். என்ன சொல்கிறாரு? பிள்ளை இல்லை, பிள்ளைகள் சொல்கிறாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். நல்லா கவனிங்களேன், எவ்வளோ பெரிய மேத்தமேட்டிக்ஸில் மேஜரே மேத்தமேட்டிக்ஸ் மேஜர்னு வச்சுங்க, அந்த ஆளை விட்டிங்கன்னா கூட அல்ஜிப்ராலாம் போட்டுடலாம், டீட்டாலாம் போட்டுடலாம். ஆனால் நட்சத்திரத்தை போய் என்ன முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அவன் எண்ணி பார்க்குறான், என்னென்னமோ எண்ணி பார்க்குறான், ஒன்றும் கணக்கு வர மாட்டுது. ஏன்னா அவன் என்ன நிறைய நட்சத்திரங்கள் அவனுக்கு தெரியுது, அவ்வளோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் தெரியுது. அப்போ அவன் எண்ணி பார்க்குறான், அவனால் முடியல. கர்த்தர் சொல்கிறாரு, வானத்து நட்சத்திரங்களை நீ பார்த்தியா? அவர் வெளியே அழைத்து கொண்டு வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் அவையில் என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்றார். உன் சந்ததி இப்படி இருக்கும், அதுக்காகத்தான் உன்னை அழைத்து கொண்டு வந்தேன். உனக்கு பிள்ளைகளை நீ சொல்கிற இல்லையா, ஆனால் உன் மூலமாக உன் சந்ததி இவ்வளவாக இருக்க போகிறது,
உன்னை நான் அதுக்கு தான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா தேவன் வந்து எப்படி பாருங்கள், எப்போதுமே ஆண்டவர், நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு ஸ்பெஷலு, எதுவுமே இல்லாத ஆளுக்கால தான் அவர் ஆண்டவர் பிடிக்கிறாரு. நம்ம எல்லாருமே அப்படி தான். ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம், நம்மளை கர்த்தர் பிடிச்சார் இல்லையா? நான் எனக்கு அந்த இது இருக்குது அது இருக்குது அதெல்லாம் விட்டுரு, ஒன்றுமே இல்லையா, நீ தான் செலெக்ஷன் வா அப்படின்னு கூப்பிட்டு வந்தார். நம்மளை கூட்டு வந்து பாருங்கள், ஆபிரகாம் மாதிரி இன்றைக்கி ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை கொண்டு வந்து சொல்கிறாரு, உனக்கு பிள்ளை இல்லையா, 100 வயசாக போகுது. சொல்கிறாரு, வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பார், அவையிலே உன்னால் என்ன குடும்பம் என்ன, இவனமாய் உன் சந்ததி இருக்கும், இந்த மாதிரி தான் உனக்கு பிள்ளைகள் உன் சந்ததிகள் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அவனை அழைத்து கொண்டு வந்த அழைப்பை அவனுக்கு காண்பிக்கிறார் ஆண்டவர். சொல்கிறாரு, அடுத்த வசனம் பாருங்கள், 6ஆம் வசனத்தில், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவருக்கு நீதியாக எண்ணினார். பாருங்கள், அதை வந்து அவனுக்கு என்றார். அதாவது அவன் கர்த்தரை விசுவாசிக்கிறான், அதை என்னது, அதை அவருக்கு நீதியாக எண்ணினாராம். அங்கே என்ன ஆச்சுன்னா பாருங்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறான். ஆண்டவரே, இது உங்களால் முடியும் ஆண்டவரே, எனக்கு செய்ய முடியும். ஒருவேளை என் வயசு போயிருக்கலாம், அது போயிருக்கலாம், இது போயிருக்கலாம், என் சரீரம் செத்து போயிருக்கலாம், சாராவுடைய கற்பம் செத்து போயிருக்கலாம். ஆனாலும் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், உம்மால் செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை சொல்கிறார். பாருங்கள், அப்போ பாருங்கள், தேவனுடைய பிள்ளையிலே எடுங்க ஒரு வசந்து போவோம். ஆதியாகமத்தில் நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு பிறகு எடுங்க, நாம் ஆசீர்வதிக்கப்படுவது மற்றவர்களை என்னது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகத்தான். பாருங்கள், மற்றவர்களுக்காக நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அங்கே ஆபிரகாம் வந்து அப்படி ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா தான் அங்கே நடக்குது. அங்கே சொல்லும்போது அதான் நடக்குது. அங்கே சங்கீதக்காரனாய் தாவீது ஒன்று சொல்கிறான், சங்கீதம் 23. ஆனாலும் இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அதான் நடக்குது. எடுங்களேன், சங்கீதம் 23. அதைத்தான் அங்கே தாவீதே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த விஷயங்களை தான் அவன் வந்து எடுத்து சொல்கிறான். பாருங்க, ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, சங்கீதம் 23. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நல்ல கவனிங்களேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரம்புறது தான் கர்த்தருடைய சித்தம். நல்லா நிறைவாக இருக்கணும் எப்போதுமே. சும்மா வச்சுக்க தொட்டுக்கின்ற மாதிரி பாருங்கள் போகக்கூடாது. சாப்பிடும் போது கூட பாருங்கள், நல்ல திருப்தியாக சாப்பிடணும். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாத்தியம்லாம் இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து சிலருக்கு கஷ்டம். நான் சொல்கிறேன், நல்லா சாப்பிடணும். நல்லா வந்து பாருங்கள், சாப்பிட்ற சில ஆள் கஞ்சத்தனத்திலே இருப்பாங்க. என்ன பண்ணுறன்ற மாதிரி இல்லை. இங்கே சொல்கிறாரு, சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். சொல்கிறாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி கீழே விழுகிறது. சிலலாம் சொல்லுவாங்க, ஐயோ கீழே போதே. கர்த்தர் சொல்கிறார், கீழே போனால் போட்டோம். பாத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் உனக்கு, கீழே சிந்தரெல்லாம் அவனுக்கு போ. நம்முடைய தேவன் வந்து பாருங்கள் அப்படி தாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நிரம்பி வழியக்கூடிய நிலையில் ஆசீர்வதிக்கப்படணும். ஆபிரகாம் அப்படி தான் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பாருங்கள், அவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படி தான் ஆசீர்வதிக்கப்படுறான். அவனுக்கு வந்து பொருளாக பாருங்கள், சொல்கிறாங்க, வேதனோர் சொல்கிறாங்க, 2000 பேர் அவங்கள்ட்ட வேலை செஞ்சானா பாருங்கள். ஒரு வீட்டில் ஒரு 4-5 பேர் வேலை செஞ்சாவே பெரிய விஷயம். வீட்டில் ஒரே ஒரு ஆள் வச்சு வேலை செஞ்சு பாருங்கள், அவங்க என்னென்ன பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு வீட்டில் 2000 பேர் வேலை செய்கிற ஆபிரகாமுடைய வீட்டிலன்னா எவ்வளோ பெரிய ஒரு பணக்காரன் பாருங்க அவன். காரணம், இவன் பாத்திரம் நிரம்பி வலிஞ்சு அவ்வளோ வெறியும் என்ன செய்து வலிந்து போகிறதை, கீழே வலிகிறதை எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஆட்களை தேவன் வைத்திருந்தார். அந்த மாதிரி தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! அவனுடைய விசுவாசம் அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிரம்புவது நமக்கு, வழிவது யார் சொல்லுங்கள்? நிரம்புவது நமக்கு. பாத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்கு, கீழே சிந்துறதெல்லாம் மத்தாளுக்கு. அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா கீழே சிந்தினா அவங்க சொல்லுவாங்க, என்னங்க இது உங்களுக்கு வேணாமா? வேணாம், வச்சுங்க, நீங்கள் வச்சுங்க. எப்படிங்க? ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காருங்க, ஏற்கனவே ஃபுல்லாக இருக்கு, இந்த மீதம் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, வச்சுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அடுத்த முறை உங்கள் ஆண்டவர் எங்கே இருக்காரு, வாங்க நானும் வரேன்னு வந்துடுவாங்க. நம்ம பாத்திரமே அடியில் கடைஞ்சி வச்சுங்க, அப்புறம் ஒன்றும் சரியாது. அதான் பாருங்கள், நிரம்பி வழியக்கூடிய ஒரு ஆசீர்வாதம்
நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பாருங்கள், அதை பற்றி சீக்கிரம் முடிச்சிடுவோம். கலாத்தியர் 3:13-14 சொல்கிறாரு, எடுங்க சீக்கிரம் எடுங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட ஒன்று இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தின் நம்ம நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே பிரஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாக இப்படி ஆயிற்று. என்ன சொல்றாரு? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அப்படின்னா சிலர்லாம் சொல்கிறாங்க ஆபிரகாமுக்கு சொன்னது வந்து அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பாஸ்டர். ஆபிரகாமுக்கு மொத்தம் ஆசீர்வாதம் எது தெரியுமா? நல்ல கவனிங்க. அவன் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு வந்தான், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு அவனுக்கு அடுத்து கொடுத்த பெரிய ஆசீர்வாதம்னா பொருளாதாரம் தான். அடுத்தாப்புல அவனுக்கு பயங்கரமான ஆசீர்வாதம், பணம் கொட்டி கிடக்குது அவன் வீட்டில். அந்த மாதிரி 2000 பேர் வேலை செய்கிறானா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பான் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம், பொருளாதாரத்தில் செழிப்பு பாருங்கள். அடுத்து 3ஆம் தான் அவனுக்கு பிள்ளைலாம் கிடைக்குது. அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்போ என்ன ஆவி சொல்லப்பட்ட வாக்கு தத்தம்? ரட்சிப்பு இருக்குது பாருங்கள். ஆண்டவராக இயேசு ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம் இல்லையா, அந்த ஆவியை குறித்த அந்த விஷயம் என்னது அவர் சொல்கிறாரு? சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை ஆவியை குறித்த ஆவி பாருங்கள், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நம்ம விசுவாசத்தினாலே பெறும்படியாக அப்படி ஆயிற்று. இப்போ என்ன சொல்கிறாரு? ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கிட்டோம்னாவே ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் யாருக்கு சொந்தங்க? நமக்கு சொந்தம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஒன்றை கவனிக்கணும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் இன்றைக்கி ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்துருக்கிறார். தேவன் கொடுக்குறார் இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா விசுவாசிகளுக்கும். அப்போ கொடுக்கும்போது இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். அதை அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்னா, என்னை தேவன் ஆசீர்வாதத்துக்கென்று அழைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவியாக இருக்கும்படி என்னை தேவன் அழைத்திருக்கிறார். 2 காரியங்கள். ஒன்று, நான் ஆசீர்வாதமாக இருப்பது கர்த்தருடைய சித்தம். அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவியாக இருப்பதும் கர்த்தருடைய சித்தம். பாருங்கள், அதனால தான் ரோமர் 4 பாருங்கள், ரோமர்கள் விடுங்க, ரோமர்கள் அந்த மாதிரி பார்த்து முடிச்சிருவோம். சீக்கிரம் எடுங்க. 4ஆம் அதிகாரம் பாருங்கள், 17ஆம் வசனம். அநேகம் ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாய் ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கும் முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். அவர் யாரா? விசுவாசிகளின் தகப்பன ஆபிரகாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனான. இல்லாதவைகளை நம்முடைய தேவன் இருக்கிறது போல் அழைக்கிறாராம். பாருங்க, இன்றைக்கி கூட சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய தேவன் சொல்கிறாரு, அவர் இல்லாதவையில் இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு எது இல்லையோ அது எல்லாவற்றையும் நமக்கு தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்து சொல்கிறாரு, உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லா இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். என்ன சொல்கிறான்? ஒரு பிள்ளை கூட இல்லை, ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். உடனே அங்கே என்ன சொல்கிற பாருங்க, உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாகுவதற்கு நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நிச்சயமாக கர்த்தர் எனக்கு பிள்ளையை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, ஏன் ஒரு பிள்ளை மட்டும் இல்லை, என் பிள்ளை மூலமாக ஒரு திரளான கூட்ட மக்களை கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறார் என்று அவன் விசுவாசித்தான். அது பாருங்க, 19ஆம் வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தான் சரீரம் செத்துப்போனதையும் சாராவுடைய கற்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். சிலருக்கு பிரச்சனை என்றதே வேலை போலப்பா போச்சு. எந்தெந்த பிரச்சனையே சிலர்லாம் எண்ணிகிட்டே இருப்பாங்க பாருங்க. இந்த பேப்பரில் 1 மணி நேரம் உட்காந்தா போதும். நான் முன்னெல்லாம் பேப்பர் படிச்சுட்டு இருப்பேன் பாருங்கள், வந்து கொடுப்பாங்க, 1 மணி நேரம் உட்காந்து படிப்பேன். அங்கே ஹெட்லாம் இருந்து கடைசி வரைக்கும் படித்து முடிச்சிடுவேன். இங்கே இவன் செத்து போயிட்டாங்க, அவனை கொள்ளையடிச்சிட்டாங்க, இதை படிச்சுட்டேன். எனக்கு பாருங்கள், படித்து இந்த கொரோனா டைமில் பாருங்கள், வீட்டுக்கு பேப்பர் கொண்டு வந்தால் ஹெட் நியூஸில் இருந்து
தலைப்புச்சியிலேருந்து கீழே வரைக்கும் இந்த கொரோனா இங்கே இவ்வளோ பேருக்கு வந்திருக்கு, அங்கே அவ்வளோ பேருக்கு வந்திருக்கு, இங்கே இவ்வளோ போயிட்டு இருக்குங்க. நான் பார்த்தேன் பாருங்கள். இனிமேல் பேப்பரே வாங்கக்கூடாது போ. இது என்ன எப்போ பார்த்தாலும் மேலேருந்து கீழே வரைக்கும் இதே வேலையாக இருக்குது. படித்து இது நம்ம விசுவாசம் மாறியும் போல. கடைசி பாருங்கள் விட்டுட்டேன். பிரச்சனையுமே சில நேரங்களில். ஆனால் பாருங்கள், படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், ஒரு பேப்பர்லையோ அல்லது ஒரு டிவி நியூஸ்லேயோ வந்து இப்போ நம்ம கேட்குறது எந்த தவறும் கிடையாது இல்லையா? ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிரச்சனையுமே மக்கள் எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆபிரகாமை பற்றி சொல்லும் போது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுலாம் இருக்கும்போது தான் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான் மனசில், ஐயோ இந்த கற்பம் அப்படி ஆயிடுச்சே, சரீரம் அப்படி ஆயிடுச்சே, அதை பற்றி எந்த கவலையுமே இல்லை, தூக்கி போட்டான். அதுக்கு போல அவன் என்ன பண்ணான் பாருங்களேன், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசம் சந்தேகப்படலை. அடுத்து சொல்றார், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். என்னது அப்படின்னா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். முழு நிச்சயமாக நம்பினா கர்த்தரை மகிமைப்படுத்தினான். நான் விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. சில நேரங்களில் சில ஆசீர்வாதங்கள் இல்லைன்னா அது இல்லைன்னு சொல்லி புலம்புறதை விட்டுட்டு என்ன தெரியுமா சொன்னீங்க, அதெல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கா, கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நல்ல ஒரு திருமண வாழ்க்கையா, ஒருவேளை வந்து பாருங்கள் ஒருவேளை நல்ல ஒரு பணமா, சுகமா, இல்லை பிள்ளைகளுடைய படிப்பா, பிள்ளைகளுக்கு நல்ல வேலையா, ஏதோ ஒன்று வச்சுங்க. என்ன பண்ணணும், ஆண்டவரே நீ எனக்கு கொடுத்த முடியாத நமக்கு ஸ்தோத்திரன்னு கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும். அப்புறம் அவன் இன்னும் பிள்ளை வரலைங்க, ஆனால் பிள்ளை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன இதுதாங்க வெற்றியின் ரகசியமே. என்ன செய்ய தெரியுமா, பிள்ளை வரலை, ஆனால் இவன் சொல்கிறான் அங்கே பாருங்கள், அந்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா பாருங்களேன், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி, தேவனே உமக்கு மகிமை உண்டாகட்டும், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, ஏன் எனக்கு நீர் பிள்ளையை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணா, மகிமைப்படுத்தினான், நன்றியை செலுத்தினான், விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். பாருங்கள், அதுக்கு பிறகு ஆகையால் அது அவனுக்கு நீதியாக என்ன பண்ண, அதை கர்த்தர் சொல்கிறாரு, நீதியாக கர்த்தர் சொல்கிறாரு, என்னை நீ மகிமைப்படுத்திடலப்பா, கொடுப்பேன்னு சொல்லி கண்டிப்பாக உனக்கு செய்கிறேன் போ. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டிருக்கிறது வந்து அவனுக்காக மாத்திரம் கிடையாது, இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாட்டில் வாழுகிற நமக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குமா எழுதப்பட்டிருக்கான். என்ன பண்ணணுமா, இன்னைக்கு எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காகவும் என்ன தெரியுமா செய்யணும், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. பிரச்சனையை பேசக்கூடாது. சிலருக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான், அது அப்படியாச்சு இதாகி. சில வீடுகளில் பாருங்கள், கணவன் மணி நைட்டில் உட்காந்துக்கிட்டு இல்லாதெல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். அது அப்படி போச்சு, இது இப்படி போச்சு, அது ஆகி போச்சு, இதாகி போச்சு அதான் அன்றைக்கி ஒரு பாஸ் சொன்னார் பாருங்கள், இந்த இவன் இருக்கான் பாருங்கள், சகரியா, யோவான் சனோட அப்பா, பிள்ளை பிறக்குன்னு சொல்லிட்டாச்சு. சொன்னால் இவன் போய் அது எப்படி ஆகும் அப்படின்னா, எப்படியா நான் கேட்குறேன், வாயை வந்து அடைச்சி விட்றேன் வாடா அப்படின்னு கூப்பிட்டு வாயை ஊமாக்கி விட்டாச்சு. எப்போ, அந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும். சிலருடைய வாயை எப்படி தான் அடைச்சி விடணும்னு நினைக்கிறேன். நம்ம அடைக்கிறனா நமக்கு சண்டை தானே, தேவைதான் அனுப்பிச்சி விட்டு இந்த மாதிரி சிலருக்கெல்லாம் பாருங்கள், என்னத்தான் பேச வேண்டியது, நடக்கிற வேலையும் வந்து நடக்க விடாமல் ஆக்கி விட்டு போயிடுறது பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா பாருங்கள், சொல்கிறாரு, அது அவனுக்கு நீயே எனப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்கு அவன் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தெழுந்து எழுப்பின வரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தெழுந்து எழுப்பின இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படி தான் எண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும், நாம் நீதிமான்களாக்கப்பட்டும் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போ நம்முடைய பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தின தேவன், மரித்து உயிரோடு எழுந்த தேவன் சொல்கிறாரு, எப்படி பாவம் சாபம் வியாதி எல்லாத்தையும் எனது சிலுவையில் அடித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தேன் இல்லையா, அதே போல் உன்னுடைய மரித்து போன காரியங்களால் உயிர்ப்பிக்க முடியும். அதைத்தான் செஞ்சார். ஆபிரகாம்கிட்ட அவனுடைய சரீரத்தை உயிர்ப்பித்தார், சாராளுடைய கற்பத்தை உயிர்ப்பித்தார், பிள்ளை வந்துச்சு. வந்தால் பாருங்கள், ஈசாக்கு மூலமாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, அப்படியே நீங்கள் எடுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் இந்த உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சு. அப்போ இன்னைக்கு நம்மளை தேவன் எதற்கென்று அழைத்திருக்கிறார்,
நம்மளுக்கு எதுக்காக வேலையை கொடுக்குறாருன்னா ஆபிரகாமை போல இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்படும்படியாக. அதுதான் நம்முடைய அழைப்பு. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் மற்றவர்களையும் நாம் என்ன பண்ணோம்? ஆசீர்வதிக்க வேண்டும். மற்றவர்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட வரணுன்ற அந்த தரிசனத்தோடு செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதி நிற்போம். பரலோக பிதாவே, நம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தாவே, ஆபிரகாமை அழைத்த தேவன், அவனை ஆசீர்வாதத்துக்கென்றே அழைத்தீரே ஆண்டவர். அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவியாய் வைத்தீரே. ஆபிரகாமுடைய தேவன் எங்கள் தேவனாக இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நாட்களிலே எங்களை அழைத்த அந்த ஆசீர்வாதத்துக்கான அந்த அழைப்புக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். அநேகர் எங்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்படும்படி ஆவியானவரை நீர் உதவி செய்யும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.